Hello friends, welcome to Homemakers Bowl. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸா இருக்கிற பஞ்சாபி ஸ்டைல்ல சோலே மசாலா தான் பார்க்க போறோம். இது பூரி சப்பாத்திக்குலாம் நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். நம்ம யூசுவலா செய்யற சன்னா மசாலால இருந்து இது கொஞ்சம் டிஃபரண்டா செய்வோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம சில பொருட்களை இப்போ நம்ம சேர்க்கணும். அதுதான் இதுக்கு அந்த ஃப்ளேவரையே கொடுக்கும். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னொரு பொருள் சேர்க்கணும். டீ டிகாஷன் இருக்கு இல்லையா, டீ போட்டு அந்த வெறும் டிகாஷனை அதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா டீ பேக் இருந்ததுன்னா ஒரு டீ பேக் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம 5 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டு இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அரை துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூடவே சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது எல்லாமே நல்லா கலந்து வரணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு இதை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நார்த் இந்தியன் டிஷ்ஷில் இந்த ஜீரகத்தூள் நல்லா டாமினேட்டிங்காக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த வேக வச்ச கொண்டக்கடலையை நம்ம அதில் சேர்த்துடலாம். அதில் இருந்த பிரிஞ்சி இலை, அந்த பட்டை, கிராம்பெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நல்லா இதை மாதிரி கிளறி விடுங்க. நம்மளுக்கு இது நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். டீ தூள் சேர்த்ததுனால, அந்த டீ டிகாஷன் சேர்த்தோம் இல்லையா, அதனால் அந்த டிகாஷன் சேர்த்ததுனால அந்த கலரில் தான் இருக்கும். அதுதான் நல்ல ஃப்ளேவரே அதுக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ லைட்டாக ஒரு 2 நிமிஷம் போல் கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போவே நம்ம சோலே மசாலா ரெடி ஆகிடுது. கடைசியாக இதில் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு தாளிக்கிற கரண்டியில் அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிட்டு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு கூடவே கசூர் மேத்தியை அரை டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ணி சேர்த்து இதில் கொட்டிடுங்க. அவ்வளோதான், நம்ம சோலே மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் சன்னா மசாலாவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரை மூடியை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.